In this video, we'll discuss about spontaneous abortion. What is spontaneous abortion? Spontaneous abortion, also known as miscarriage, can influenced by genetic factor. ஸ்பான்டேனியஸ் அபார்ஷனை வந்து மிஸ்கரேஜ்னு சொல்லலாம். இது வந்து எதனால் நடக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக் ஃபேக்டர். குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ், ஜீன் மியூட்டேஷன், ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டிஸ் ஆர் த in the parent chromosomes can contribute to the occurrence of spontaneous abortion. ஜெனட்டிக் ஃபேக்டரோட இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்த்துருக்கோம். இது எதனாலனா குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ்னால இருக்கலாம், இல்லாட்டி ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆகிறதுனால இருக்கலாம், இல்லாட்டி ஸ்ட்ரக்சரலில் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் வந்து பேரண்ட் குரோமோசோமில் இருக்கிறப்ப அபார்ஷன் வர சான்சஸ் இருக்குது. தீஸ் அபார்ஷன் ஆஃப்டன் arise spontaneously during cell division. இந்த அபார்ஷன் எப்போ நடக்குன்னு சொல்லி பார்த்தா டியூரிங் செல் டிவிஷன் டைம் அப்போ கேன் லீட்ஸ் டு டெவலப்மெண்டல் இஷ்யூ இன்கம்பேட்டபிள் வித் லைஃப். ஸோ டெவலப்மெண்டல் வந்து ப்ராப்ளம் வரதுனால தான் வந்து மிஸ்கரேஜ் நடக்குது. ஜெனட்டிக் கவுன்சிலிங் மே பி ரெக்கமெண்டட் ஃபார் கப்புள்ஸ் experiencing recurrent miscarriage to understand potential genetic factor and assess the risk for future pregnancy. Genetic counseling may recommend அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங் வந்து ரெக்கமெண்ட் ஃபார் கப்புள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸிங். யாருக்கு வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னா ரெக்கரண்ட் மிஸ்கரேஜ், அவங்களுக்கு வந்து தொடர்ந்து மிஸ்கரேஜ் நடந்ததுன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் பொட்டன்ஷியல் ஜெனட்டிக் ஃபேக்டர் அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஃபார் ஃபியூச்சர் ப்ரெக்னென்சி. ஃபியூச்சர் ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அபார்ஷன். ஃபஸ்ட்டு வந்து threatened abortion. Vaginal bleeding occur but the cervix remain closed. The pregnancy may continue without further complication. First one is threatened abortion. இது வந்து வெஜைனால வந்து ப்ளீடிங் வரும், பட் செர்விக்ஸ் வந்து எப்பொழுதுமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். அண்ட் த ப்ரெக்னென்சி மே கண்டினியூ வித்தவுட் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன். ப்ரெக்னென்சி கண்டினியூ ஆகும், எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல். இதுதான் வந்து threatened abortion. செகண்ட் வந்து incomplete abortion. Some pregnancy tissue is expelled. அதாவது டிஷ்யூ வந்து வெளியில் வந்துடும், பட் பார்ட் ரிமைன் இன்சைட் த யூட்ரஸ். சம் பார்ட் வந்து யூட்ரஸ்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து இன்கம்ப்ளீட். தேர்டு ஒன்று வந்து கம்ப்ளீட். ஆல் ப்ரெக்னன்சி டிஷ்யூ இஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் தட் யூட்ரஸ்லேருந்து எல்லாமே வெளில வந்துடுது. நெக்ஸ்ட்டு மிஸ்டு அபார்ஷன். தீஸ் எம்ப்ரியோ ஆர் ஃபீட்டஸ் ஹேஸ் டைடு. அது வந்து யூட்ரஸ்லேயே டை ஆயிரும், ஆனால் வந்து நோ சைன் ஆஃப் மிஸ்கரேஜ், எந்த ஒரு சைனுமே இருக்காது. அதாவது ப்ளீடிங்கோ க்ரம்ப்ளிங் இதெல்லாம் எதுவுமே வந்து ப்ரெசண்ட் ஆகாமல் இருக்கிறது தான் மிஸ்டு அபார்ஷன். தென் ரெக்கரண்ட் ப்ரெக்னென்சி லாஸ். எக்ஸ்பீரியன்சிங் 3 or more consecutive pregnancy losses before 20 week gestation. இது வந்து தொடர்ந்து வந்து த்ரீ ஆர் மோர் கான்சிக்யூட்டிவ் ப்ரெக்னென்சி லாஸ் நடக்கும். எப்போனா பிஃபோர் 20 வாரத்துலேயே வந்து இது நடக்கிறது. ஸோ த்ரெட்டன்ட் அபார்ஷன், ப்ளீடிங் வரும், செர்விக்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், ப்ரெக்னென்சி மே கண்டினியூ வித்தவுட் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன். அதனால தான் வந்து இது த்ரெட்டன்ட். இன்கம்ப்ளீட்டுங்கிறது வந்துன்னா டிஷ்யூ வந்து பாதி வெளியில் வந்துடும், பாதி பார்ட் வந்து யூட்ரஸ்லேயே இருக்கும். கம்ப்ளீட் அபார்ஷனில் வந்து டிஷ்யூ எல்லாமே வெளியில் வந்துடும். மிஸ்டு அபார்ஷனில் வந்து நோ சைன், ப்ளீடிங், கிராம்பிங் எதுவுமே இருக்காது. ரெக்கரண்ட் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு மூணு அதற்கு மேற்பட்ட ப்ரெக்னென்சி பிஃபோர் 20 வீக்ஸில் அபார்ட் ஆகிறது. நெக்ஸ்ட்டு செப்டிக் அபார்ஷன். அபார்ஷன் இன்ஃபெக்ஷன் அக்கர் ஃபாலோயிங் அண்ட் இன்கம்ப்ளீட் அபார்ஷன். இன்கம்ப்ளீட் அபார்ஷனால எந்த இன்ஃபெக்ஷன் வருது. ஓகே, இதுதான் வந்து செப்டிக் அபார்ஷன். பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அந்த அபார்ஷன் நடக்கிறது. என்னென்னலாம் காஸ் பண்ணுது? குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இன் த ஃபீட்டஸ். குரோமோசோமில் வந்து ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்ததுன்னா, ஆர் யூட்ரைன் அப்நார்மாலிட்டிஸ் ஆர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இதெல்லாம் வந்து காசஸ். குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ், யூட்ரைன் அப்நார்மாலிட்டிஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தென் மெட்டர்னல் ஹெல்த் கண்டிஷன். அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ், தைராய்டு, இது மாதிரி ஹார்மோனல் டிசார்டர் இருந்ததுனாலோ, இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் ஆர் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர், ஸ்மோக்கிங், எக்ஸசிவ் ஆல்கஹால் இன்டேக், இதெல்லாம் வந்து காசஸ் ஃபார் மிஸ்கரேஜ்.
தென் மேனேஜ்மெண்ட், சப்போர்ட்டிவ் கேர் அண்டு மானிட்டரிங், கேர் எடுத்துக்கணும், மானிட்டர் பண்ணணும். அட்ரஸ் அண்டர்லைனிங் ஹெல்த் இஷ்யூ, என்ன ப்ராப்ளம்னு அதை கண்டுபிடிக்கணும். ஜெனட்டிக் கவுன்சிலிங் இன் ரெக்கரண்ட் கேஸ், தொடர்ந்து அபார்ஷன் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுக்கணும். லைஃப் ஸ்டைல் அட்ஜஸ்ட்மெண்ட், மெடிக்கல் இன்டர்வென்ஷன் பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் சர்க்கிம்ஸ்டன்ஸ், பேஸ்ட் ஆன் தட் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். த்ரூ எவல்யூஷன் பை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், ஹெல்த் ப்ரொஃபஷனல்கிட்ட வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன், மிஸ்கரேஜ் என்னென்ன டைப்ஸ், என்னென்ன காசஸ், ஹவு டு மேனேஜ், இதை பற்றி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.